பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவ கலாச்சாரம் என்பது மாம்சத்தின்படி சிந்திப்பது, மாம்சத்தின்படி வாழ்வது, மாம்சத்தின்படி யோசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ கலாச்சாரம். அது ஆவியினாலே நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே காணப்படுவது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அடித்தால் பிழைப்பீர்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்துக்குரிய கிரியைகளை அடிப்பதற்காக பரலோகத்தின் தேவனானவர் இந்த உலகத்திலே மனித அவதாரத்தில் பிறந்து வளர்ந்து மனுக்குலத்தை மீட்டெடுத்து தன்னுடைய விலையேறி பெற்ற இரத்தத்தை சிந்தி ரட்சித்து மரித்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரமேறி சென்ற அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன் நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதற்காக அவர் உங்களை வழி நடத்த மாட்டார், ஆவியின்படி நடப்பதற்குண்டான அத்தனை சத்தியங்களையும் அத்தனை வார்த்தைகளையும் நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு நினைவுபடுத்தி நீங்கள் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, ஆவியினாலே வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளே வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்று அனுபவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தாமே பரமேறி சென்று ஒரு தேற்றரவாளனை அனுப்பினார். அந்த தேற்றரவாளனை இந்த உலகத்திலே நீங்களும் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று பரலோக தேவன் விரும்புகிறார். அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் வெறுமையாய் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டும். புத்திரராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், பிஸ்னஸ், எந்த காரியமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினாலே இயக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீங்கள் மாம்சத்தின்படி நடப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரர் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவர்கள். பரலோக பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அத்தனை விதமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாம் சாத்தியக்கூறுகளை பெற்று அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, புத்திரர் என்று சொன்னால் பரலோகத்தின் பொக்கிஷத்தை அனுபவிக்க வேண்டிய நபர்கள் நாம. அதனால நீங்க தேவ ஆவியினாலே நடத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியானவரோடு உறவாடுங்க. ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியான பாதையிலே வழி நடத்துவாராக. God bless you.